ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பனானா கேக் ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் சுகர் எடுத்து அதை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து பவுலில் மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 3 வாழைப்பழத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. அது கூடவே 1/2 கப்பு பால் எடுத்து அது கூட கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 முட்டையை உடச்சி ஜாரில் ஊற்றிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் பட்டர், அப்புறமா சுகர், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு. ஏற்கனவே அரைச்ச வாழைப்பழத்துக்கு கூட இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்புறமா சத்து மாவு எடுத்துக்கோங்க. நாங்கள் இதில் வந்து மன்னா ஹெல்த் மிக்ஸ் எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு பவுல் ஃபுல்லாகவே எடுத்து அதை வந்து ஃபில்டர் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும். அது எதுக்குன்னா லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான், கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் ஃபில்டர் பண்ணி போடுறோம். அப்புறமா பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் ட்ராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் வந்து அது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம இட்லி மாவு பேட்டர் மாதிரி அது வந்து இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்புறமா எடுத்து ட்ரேயில் பட்டரை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் கோதுமை மாவையும் போட்டு அதையும் ஃபுல்லாகவே அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதில் ஊற்றி பபிள்ஸ் இது ஆகிற மாதிரி இதை வந்து 2 தட்டிட்டு அப்புறமா எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் கொஞ்சம் தூள் உப்பு போட்டு அது சூடானோட ப்ரீஹீட் பண்ணிடணும். ப்ரீஹீட் ரன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாண்டு வச்சுட்டு அதில் அந்த ட்ரேயை வச்சுட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் வைக்கணும். இதில் என்னென்னா அந்த ட்ரேயில் பாதி ட்ரே வரைக்கும் தான் இருக்கணும், ஃபுல்லாக ஆகிற மாதிரி ஊற்றக்கூடாது, ரொம்ப டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. இப்போ நமக்கு ரெடி, டேஸ்டியான பனானா கேக் ரெசிபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.